தேர்தல் பிரச்சாரத்தில் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு தகவலை சொல்கிறார். என்ன தகவல் சொல்கிறாருன்னு வாங்க பார்க்கலாம். அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் பரப்புரையில் மிக தீவிரமாக இருக்கிறாரு. அண்ணன் அவர்கள் மக்களிடையே என்ன சொல்லி வாக்கு கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே சிரிப்பு ஊட்டும் விதமாகத்தான் இருக்குது. இருந்தாலும் இது ஒரு நல்ல திட்டமாகவும் இருக்குது. என்ன சொல்கிறாருன்னா, இனி அரசு பள்ளிக்கூடங்களில் அரசு வேலையில் இருப்பவர்கள் அவரவர் பிள்ளைகளே அரசு பள்ளிக்கூடங்களில் தான் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கவில்லை என்றால் அரசு வேலைகளில் இருப்பவர்களின் பாதி சம்பளத்தை அரசு பிடித்துவிடும் அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு அரசியல்வாதி, தமிழ் தேசியவாதி, தமிழ் தேசிய சித்தாந்தவாதி. ஐயா ஈழத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு முனைப்பில் இருக்கும் சீமான் அவர்கள். இப்படி அதேபோல் பார்த்திங்கன்னா, ஐயா ஈழ போராளி பிரபாகரன் அவர்களை குக்கர் வேலையில் சேர்த்து விட்ட சீமான் அவர்கள். நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு ஊரறிய ஒரு பாப்புலர் ஃபிகர், ஊரறிய தெரிஞ்ச ஒரு முகம். நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல உங்கள் பிள்ளைகளை கொண்டு அரசு பள்ளிக்கூடங்களில் சேர்த்து, இதோ தமிழ்நாட்டு மக்களே, என் பிள்ளைகள் இருவரும் அரசு பள்ளிகளில் தான் படிக்கிறார்கள், என் பிள்ளைகள் இருவரும் தமிழ் மீடியத்தில் தான் படிக்கிறார்கள், என் பிள்ளைகளை மாதிரியே நீங்களும் அரசு பள்ளிக்கூடங்களில் உங்கள் பிள்ளைகளை சேருங்கள், அரசியல்வாதிகளே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அரசு பள்ளிக்கூடங்களில் சேருங்கள் அப்படின்னு நீங்கள் தகவல் சொன்னீங்கன்னா நன்றாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் பிள்ளைகளை தனியார் பள்ளிக்கூடம்னாவே வருஷத்துக்கு 10 லட்சம் 15 லட்சம் சொல்கிறாங்க. வருஷத்துக்கு 15 லட்சம் கொடுத்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நன்றாக படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் இந்த ஏழை பாழைகள் ஏன் படிக்க வைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? ஒன்று சொன்னால் ஆடு மாடு மேய்க்க போங்கன்றீங்க, இல்லைனா எல்லாருமே டாக்டர் ஆகணுமா, யார் தான் ஊசி போடுறதுன்னு கேட்குறீங்க, இல்லைனா சுத்தமாக மண்டாருங்க, இல்லைனா குலத்தொழிலை செய்யன்னு சொன்னீங்க. என்னன்னா நான் இது